வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள ஆரோ ஃபங்ஷன்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆரோ ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஃபங்ஷன் தாங்க. நம்ம ஃபங்ஷன்றது வந்து தனியா பார்த்தோம்ல, அதே மாரி ஆரோ ஃபங்ஷன்ஸ்ன்றதும் ஃபங்ஷன் தான். இது வந்து ES6ல தான் வந்து இந்த ஆரோ ஃபங்ஷன்ஸ்ன்றது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஏன் இத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்கிரிப்ட்டுக்குள்ள எழுதணும். ஸோ ஸ்கிரிப்ட்டுக்குள்ள நான் வந்து இத போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இங்கேயும் வந்து ஸ்கிரிப்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கிரிப்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல வழக்கம் போல டேக் வந்து ஒண்ணு போட்டுறணும். ஸோ அதுக்கு வந்து ஐடி வந்து நம்ம டெமோன்றத குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்கிரிப்ட் டேக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இல்ல கான்ஸ்ட் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். சும்மா வந்துட்டு மை ஃபங்ஷன் அப்டின்னு சொல்லி ஒண்ணு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து A, BA இப்டி போட்டு இத வந்து நான் A இன்டு பி இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இத வந்து இதுதான் வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இது வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் ES6ல உள்ள ஆரோ ஃபங்ஷன்ஸ். இதே வந்து நம்ம நார்மலா எப்படி ஃபங்ஷன் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே நேமே வச்சுக்குவோம். மை ஃபங்ஷன் 1ன்றது வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு A, B இது வந்து எடுத்து நம்ம இந்த மாரி எழுதுவோம். ஸோ இங்க வந்து ஈக்குவல் டூ வரக்கூடாது. இந்த மாரி தான் வந்து நம்ம நார்மல் ஃபங்ஷன்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ நார்மல் ஃபங்ஷன் எழுதும்போது இந்த 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 இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கும். ஸோ நீங்க இங்க வந்து கர்லி பிரேஸ் குடுக்காம வந்து டைரக்ட்டா போட முடியாது. அதே மாரி ஃபங்ஷன்ற கீவேர்ட் வந்து எழுதணும். ஆனா வந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளோ ஒரே லைன்ல என்னால அந்த ஃபங்ஷன எழுத முடியும். எனக்கு தேவையான ஃபங்ஷன நான் ஒரே லைன்ல எழுதிக்க முடியும் என்னால. இப்ப பார்த்தீங்கன்னா, லெட்டு மை ஃபங்ஷன்றத அந்த ஃபங்ஷனோட நேம் வச்சுக்கினேன். ஈக்குவல் டூ போட்டு அதோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஏவும், பியும் நான் வந்து வாங்கிக்கிறேன். அந்த பாராமீட்டர வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், அந்த மல்டிப்ளை பண்றேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆரோ ஃபங்ஷன்ஸ்ல வந்து நம்மளால வந்து சிம்பிளா பண்ண முடியும். ஸோ நான் ஆரோ ஃபங்ஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அப்படியே வந்து இந்த இதுக்கு வேல்யூஸ போட்டு பார்த்துடலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வந்து போட்டேன். எத வச்சு எடுக்கணும்? டெமோ வச்சு எடுத்தாச்சு. இன்னர் HTML எடுத்தாச்சு. ஸோ நம்ம எத கால் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபங்ஷன வந்து கால் பண்ண போறோம். ஸோ மை ஃபங்ஷனுக்குள்ள வந்து நான் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்றேன். 2,2ன்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிடுறேன். இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா 4ன்றது வந்துருச்சு. நான் இங்க 2 இன்டு 2 அதோட வேலைய வந்து இது வந்து கரெக்ட்டா செய்யுது. இதே நான் இங்க இந்த ஃபங்ஷன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ஒரு ரிட்டர்ன் கீவேர்ட் போட்டு, அதுக்கு வந்து A இன்டு B இப்படி வந்து நான் போடணும். இது வந்து அப்படி இல்லாம, என்னால அந்த கர்லி பிரேஸ்லாம் இல்லாம, என்னால ஒரே லைன்ல வந்து எழுத முடியும். இதுதான் வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு இது வந்துச்சு. நம்ம இதே மாரி இந்த பழைய ஃபங்ஷனுக்கு வேணும்னாலும் ஒரு ரிட்டர்ன் போட்டு ஒண்ணு பண்ணிடலாம். ஸோ A இன்டு Bன்றத வந்து குடுத்துர்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் இது வந்து இந்த மாரி நான் இங்க கர்லி பிரேஸ் இல்ல பிராக்கெட் எதுவும் குடுக்காம இருக்கேன்னா, அது வந்து இம்ப்ளிசிட்டாவே அது வந்து ரிட்டர்ன் தான் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு இங்க வந்து ரிட்டர்ன் கீவேர்ட் வந்து தேவையில்ல. இதே வந்து நான் மை ஃபங்ஷன் 1க்கு வந்து போடுறேன். நம்ம வந்து வேல்யூஸ் மட்டும் மாத்தி போட்டுக்கணும். நான் 2,4ன்றத போடுறேன். ஸோ போட்டோனே உங்களுக்கே வந்து இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பார்த்துடலாம். ஸோ 8ன்றது மாறிடுச்சு பார்த்தீங்களா? இங்க வந்து 3 லைன் எனக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் செய்ய. ஆனா, அத என்னால ஒரே லைன்ல செஞ்சிற முடியும். ஸோ இதுதான் வந்து ES6க்கு வந்து கொண்டு வர ஒரு புதுசு புதுசான ஃபீச்சர்ஸ். இந்த இப்ப இது ES6ல உள்ள ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ். ஸோ வந்து என்னால வந்து ஒரே லைன்ல வந்து இதெல்லாம் வந்து எழுத முடியும்ன்றது முடியும். சரி ஓகே. இப்போ வந்து இதே வந்து நம்ம இப்ப வந்து பாராமீட்டர் வச்சு பார்த்தோம். ஸோ நம்ம இப்ப வந்து பேரான்தசிஸே இல்லாம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்ப நீங்க இங்க வந்து போட்டிருக்கேன்ல, இத வந்து நம்ம வந்து அ பேரான்தசிஸ் அதாவது வந்து இதுன்னு சொல்லுவோம். பேரான்தசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். A, Bக்கு பக்கத்துல இந்த பிராக்கெட் போட்டிருக்கேன்ல. ஸோ இத வந்து இப்ப நான் வந்து இதையே வந்து நான் டைரக்ட்டா ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப நான் எனக்கு வந்து இந்த Bக்கே வந்து இது தேவையில்ல. ஸோ இது தேவையில்ல அப்டின்ட்டு நான் என்ன பண்றேன்னா, சும்மா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்றத வச்சுக்கிறேன். இங்க வந்துட்டு பிளஸ்ஸு ஹலோன்ற மாரி வந்து நான் வந்து ஒரு கீவேர்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபங்ஷன வந்து கால் பண்ணிடலாம். நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து 2 மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் அது வந்து வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப 2 பாராமீட்டர் இருந்துச்சுன்னா, இப்ப Bன்னு இருந்துச்சுன்னா, நம்மளால வந்து இம்ப்ளிசிட்டா வந்து குடுக்க முடியாது. அதாவது 2 வேல்யூ வந்து வந்துச்சுன்னா, நம்ம அந்த பிராக்கெட் அந்த பாராந்தசிஸ் போட்டு தான் பண்ண முடியும். ஸோ இங்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு இது இந்த பிராக்கெட் கூட எனக்கு தேவையில்ல. ஸோ அப்படியே வந்து போட்டு நான் பிளஸ் வந்து போட்டு பண்ணலாம். இங்க நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பாருங்க. 2 ஹலோ அப்படின்றது வந்துருச்சுல. ஸோ நம்ம முன்னாடி வேணும்னா ஒரு ஸ்பேஸ் வேணா குடுத்துக்கலாம். ஸோ 2 ஹலோ. இந்த மாரி ஒரு ஒரு இதுல வந்துச்சுன்னா, இன்னும் கூட நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, திஸ்ன்ற கீவேர்ட் வந்து சொன்னேன்ல, திஸ்ன்ற கீவேர்ட் வந்து குளோபலா வந்து அக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம நார்மலா உள்ள ஃபங்ஷனுக்கு உள்ள திஸ் கீவேர்ட் போட்டா என்ன நடக்கும்? ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள திஸ் கீவேர்ட் போட்டா என்ன நடக்கும்? அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலர் ஃபங்ஷன் அதாவது வந்து பழைய மாரி உள்ளது ES6க்கு இல்லாம இந்த ஃபங்ஷன்ஸ் இருக்குல்ல,
இந்த ஃபங்ஷனை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அப்புறம் நம்ம ஆரோ ஃபங்ஷன்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது எதுவுமே வந்து எனக்கு தேவையில்ல. தூக்கிடுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து வைக்கிறேன். ஸோ லெட்டு டெஸ்ட்டுன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நான் எம்ப்டி ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெஸ்ட்டுன்றதுக்குள்ள நான் வந்து என்னோட ஃபங்ஷனை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபங்ஷன்ற கீவேர்ட் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் இங்க வந்து இந்த கர்லி பிரேஸ் போட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்ம வந்து இது தானே கொடுத்துருந்தோம். ஸோ டெமோ தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டெமோன்றதை போட்டுட்டோம். போட்டுட்டு நான் டாட் இன்னர் HTML இதை போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னர் HTMLக்குள்ள இதையும் சேர்த்துக்கோ, இந்த திஸ்ன்ற கீவேர்டையும் சேர்த்துக்கோன்னு சொல்லி நான் போடுறேன். வெறும் ஈக்குவல் டு மட்டும் போடல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ளஸ்ன்ற கீவேர்டையும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ஒண்ணுமே வராது. இப்போ நான் வந்துட்டு அதை வந்து நான் ஒரு பட்டன் வச்சு காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு பட்டன் வந்து போட்டுறலாம். பட்டன்ற கீவேர்டு வந்து வச்சிடுறேன். அதுக்கு வந்து வச்சுட்டு நான் இங்க வந்து ஒரு ஐடி வந்து போடுறேன். ஐடி வந்து சும்மா பிடிஎன் பட்டன்ன்றது நார்மலா வந்து வச்சுக்கலாம். இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து கிளிக் அப்படின்றது கிளிக் மீன்ற வேணா போட்டுக்கலாம். ஸோ போட்டு நம்ம இங்க வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். அந்த கிளிக் மீன்ற பட்டன் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே. இப்போ நமக்கு அதுக்கு தேவையானது உள்ளது வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த விண்டோவையுமே நான் எடுக்கிறேன். இந்த இந்த ப்ரௌசரோட மொத்த விண்டோவையும் எடுக்கிறேன். அதுல நான் ஒரு ஈவென்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதுல வந்து ஈவென்ட்னா என்ன அப்படின்லாம் தெரியலன்னா, நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஈவென்ட்ஸ் ஆடுற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ஆட் ஈவென்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து லோட் பண்றேன். ஆன் லோட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, ஹலோ அப்படின்ற இந்த இந்த இது வந்து நம்ம இங்க டெஸ்ட்ன்றது குடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்ன்றத நம்ம இங்க பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு பட்டன் கிளிக் ஆனா ஒண்ணு நடக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வந்துட்டு பட்டன்றது இங்க டெமோன்றதுக்கு பதிலா நம்ம பட்டன்ற பிடிஎன்றது மாத்தணும். ஏன்னா நம்ம பட்டனுக்கு வந்து ஐடி வந்து பிடிஎன் தான் குடுத்துருக்கோம். ஸோ நான் இங்க டாட் குடுத்துட்டு நான் இந்த ஈவென்ட் லிசனரை நம்ம ஆட் பண்ணோம்ல. ஸோ நம்ம அந்த ஈவென்ட் லிசனரை ஆட் பண்ணிடலாம். இங்க வந்து என்ன ஈவென்ட் லிசனர் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க யூசர் வந்து கிளிக் தான் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஆகும். அப்போ வந்து லோடுன்றது கீவேர்ட் வந்து குடுத்துருக்கோம். இங்க வந்து கிளிக் பண்ணுவான் பட்டன் யூசர். அதனால நம்ம இங்க வந்துட்டு கிளிக்ன்ற கீவேர்ட் வந்து குடுத்துக்கலாம். இங்க வந்து இதை பிரேக் பண்ணிக்கிறேன். 2வது லைன்ல போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நீங்க மறுபடியும் வந்து நம்ம அந்த ஃபங்ஷனை வந்து பாஸ் பண்ணிடலாம். நம்ம டெஸ்ட்ன்ற இது ஃபங்ஷன் எழுதிருந்தோம்ல. ஸோ அதை வந்து இங்க பாஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலே இப்பயே வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த இது ஆப்ஜெக்ட் விண்டோன்றது எங்கேருந்து ரெண்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்லேருந்து கால் ஆகுது. ஏன்னா நம்ம இந்த பேராகிராஃப்ல வந்து இதை கொடுத்துருந்தோம். ஸோ இதையே இப்போ நான் வந்து பட்டன் கிளிக் பண்றேன். அப்போ என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்க. ஏன் நடக்கல? நமக்கு வந்து இங்க ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் HTML பட்டன் எலமெண்ட் அப்படின்றது வந்துருச்சுல. ஸோ நான் இங்க என்ன வைக்கிறேனோ, அத வந்து என்னால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த திஸ் கீவேர்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே வந்துட்டு அதோட வந்து ஆப்ஜெக்ட்ட டிபெண்ட் பண்ணி இல்லாம, மொத்தமா வந்து அ விண்டோவ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதே வந்து ஆரோ ஃபங்ஷன் வச்சு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இங்க ஆரோ ஃபங்ஷன்ல வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த இத மட்டும் மாத்திக்கினேன். இப்ப நான் இங்க ஃபங்ஷன்ற கீவேர்ட வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து போட்டுடுறேன். இங்க வந்து ரிட்டர்ன் பண்றேன். அதே மாரி வந்து இதே பிளஸ் ஈக்குவல் டூ இத வந்து ஆட் பண்ணுன்னு தான் சொல்றேன். அதே மாரி லோட் ஆகும்போது எனக்கு இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். அதே மாரி வந்துட்டு யூசர் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் விண்டோன்றது இது வந்துருச்சு. ஸோ வந்து இப்ப நான் மறுபடியும் வந்து கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் விண்டோ அப்படின்றதே வந்துருச்சு. சாரி நான் ஃபங்ஷன்ல வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து, மொத்த விண்டோவுமே எடுத்துக்கும்னு சொல்லிட்டேன். பட் அதுதான் கிடையாது. ஆரோ ஃபங்ஷன்ஸ்ல தான் மொத்த விண்டோவும் அதோட ஓனர்ஷிப்பான இந்த விண்டோவையே அது ஃபுல்லும் எடுத்துக்கும். ஆனா ஃபங்ஷன் வந்து என்ன நம்ம நார்மல் ஃபங்ஷன்ஸ் ரெகுலர் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, அதுக்கு உள்ள உண்டானத மட்டும் தான் வந்து எடுத்துக்கும். அதுக்குள்ள இந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ அதோட பேரண்ட்ட தான் அது வந்து எடுத்துக்கும். ஆனா இதே வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த விண்டோவையுமே வந்து எடுத்துக்கும். விண்டோவ தான் அது வந்து பேரண்ட்டா வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ வந்துட்டு இதுதான் வந்து நம்ம நார்மல் ஃபங்ஷன் எழுதும்போது இந்த திஸ் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து நார்மல் ஃபங்ஷனோ, ஆரோ ஃபங்ஷனோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த திஸ் கீவேர்டுன்றத வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.